أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. 4 சுற்றுக்கள் நிறைவடைந்த நிலையில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் என பார்க்கலாமா? அர்-ரஹ்மான் அணியினர் 300 மதிப்பெண் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். இரண்டாவது இடத்தை 2 அணியினர் பெற்றிருக்கிறார்கள். அத்-தக்வீர் அணியினர் 250 மதிப்பெண்கள், அஸ்-ஸம்ஸ் அணியினர் 250 மதிப்பெண்கள். அத்-தாரிக் அணியினர் ஒரு 50 மதிப்பெண் பின்னாடி தங்கி 200 மதிப்பெண்ணோட 3வது இடத்தில் இருக்கிறீர்கள். இனியாவது கொஞ்சம் சுறுசுறுப்பா ஒரு 100 மார்க் முன்னாடி போயிட்டீங்கன்னா டாப்ல வந்துடலாம். பார்த்துடலாமா? 5வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான். கடினமான மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு விடையளிக்க முதல் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அஸ்-ஸம்ஸ் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றின் முதல் கேள்வி அஸ்-ஸம்ஸ் அணியினருக்கு. இஸ்லாத்தின் முதல் போர் எது? இது ரொம்ப கஷ்டமான கேள்வினா ரொம்ப ஈஸியான கேள்வியா போச்சே. உசைரா போர், பத்ரு போர், உஹது போர், துல்ஹலஸா போர். இஸ்லாத்தில் முதல் போர் எது? ஏ உசைரா போர், சி உஹது போர், பி பத்ரு போர், சி துல்ஹலஸா போர். பி பத்ரு போர். பி பத்ரு போர். செய்திகள் கேட்ட செய்தி தானே. எப்போ போர் கடமையானது சொல்லாது. பார்த்தரலாமா? சரியான பதிலா? தவறான பதில். உசைரா போர் என்பதுதான் சரியான பதில். முதல் போர் எது என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அவர்கள் உசைரா அல்லது உசைர் என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 3949வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கேள்வியை பார்த்தா ஈஸியா இருந்துச்சு, பதில் கஷ்டம். ஏன் அப்படின்னா போர் அப்படின்னாக்க நம்ம என்ன நினைச்சிருப்போம், பத்ர் போர் தான் பரவலா நம்ம செய்தியை கேட்டிருப்போம். ஆனா போரில் 2 பேரும் கலந்து கொண்டு போர் நடைபெற்ற இடம் என்பது பத்ர் போர். ஆனா உசைரா போர் என்பது போருக்கு சென்று திரும்ப வந்து விட்டார்கள். ஆனால் அது போர் தான், கலந்து கொள்ளாமல் திரும்ப வந்து விட்டார்கள் என்ற செய்தி நீங்க புகாரியில 3949வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சரிதானே? கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்த அணி யாருக்கு கேள்வி? அத்-தக்வீர் அணியினருக்கு. தலைப்பு என்ன? கொஞ்சம் கஷ்டம். கேள்வி ஈஸி, பதில் கொஞ்சம் கஷ்டம். பார்த்துருவோமா? உங்களுக்கான கேள்வி, ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது கையில் விலங்குடன் வந்த நபித்தோழர் யார்? அபு ஜந்தல் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான அபு ஜந்தல் ரலியல்லாஹு. உஸ்மான் இருக்காது, உமர் இருக்காது, அலி ரலியா இருக்காது. இது நல்லா தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு கேள்வி ஈஸியா வந்துருச்சு, பதில் ஈஸியா வந்துருச்சா? பாத்திரலாமா? அபு ஜந்தல் என்பது சரியான பதிலா? பாத்திரலாமா? சரியான பதில். இதற்கு உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. இது ஆதாரம் பார்த்தீங்கன்னா புகாரியில 2731வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் இவ்வாறு ஒப்பந்தம் பேசிக் கொண்டிருக்கும் போது குறைசிகளின் தரப்பிலிருந்து ஒப்பந்தம் பேச வந்த சுஹைல் பின் அம்ருடைய மகன் அபு ஜந்தல் தம் கால்களை பிணைக்கப்பட்டிருக்க விலங்குடன் தத்தி தத்தி நடந்து வந்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 2731வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த 3 நபித்தோழர்களை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. கொஸ்டினே ஈஸியா இருந்துச்சு, பதில் ஈஸியா இருந்துச்சு. உங்களுக்கு அதுக்கான பதிலோட ஆப்ஷன் அப்படி இருந்ததுனால கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட். அடுத்து கொஞ்சம் கஷ்டம்தான் என்கின்ற சுற்றின் 3வது கேள்வி அத்-தாரிக் அணியினருக்கு. எந்த போரின் போது முத்தா திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள்? ஏ கைபர் போர், பி முகாரி போர், சி சலபா போர், டி பத்ரு போர். உங்களுக்கான நேரம். எந்த போரின் போது முத்தா திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள்?
ஏ கைபர் போர், பி புகாரி போர், சி சலாபா போர், டி பத்ரு போர். டைம். பி முஹாஜிர்பூர். பியா? பி. கன்ஃபார்மா? கைபர் போருங்கிறது தான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் எங்க இருக்கு? புகாரியில் 4216வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார், கைபர் போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தா துன்சியா, கால வரம்பிற்கு செய்யப்படும் திருமணம் செய்ய வேண்டாம் என்று தடை விதித்தார்கள் என்ற செய்தி புகாரியில் 4216வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கொஞ்சம் நிதானமா, டைம் முடியறதுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு சொன்னா நல்லா இருக்கும். சரியா? அத்தாரிக் அணியினர் ரொம்ப பின்தங்கி போயிட்டே இருக்கிறீங்க. இன்னும் 6 சுற்று இருக்கு, விட்டதை பிடித்து விடுங்கள். அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான். அர்-ரஹ்மான் அணியினருக்கு அதிக மதிப்பெண் எடுத்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய அர்-ரஹ்மான் அணியினருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சுற்றின் கேள்வி. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த போரின் போது தாக்கப்பட்டார்கள்? ஏ அகல் போர், பி தாதுர் ரிகாவு போர், சி உசைரா போர், டி கந்தக் போர். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த போரின் போது தாக்கப்பட்டார்கள்? இன்னும் 22 செகண்ட் இருக்கு. அகல் போர், தாதுர் ரிகாவு போர், உசைரா போர், கந்தக் போர். ஆப்ஷன் பி தாத்தூர் ரிகாவ். ஆப்ஷன் பி தாதுர் ரிகாவு போர். பார்த்தலாமா? கன்ஃபார்மா? இன்ஷா அல்லாஹ். தாதுர் ரிகாவு போர் என்பது தவறான பதில். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த போரின் போது தாக்கப்பட்டார்கள் என்பதற்கு சரியான பதில் அகல் போர் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4122வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியின் 6வது சுற்று கேட்டு சொல். கேட்டு சொல்லலாம் தெரியும் தானே? ஆல்ரெடி நீங்க கொஸ்டின் கேட்கிறப்போ பதில் சொல்லிட்டீங்கன்னா 100 மதிப்பெண். போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்றீங்கன்னா 50 மதிப்பெண், மைனஸ் 50 மதிப்பெண். ஓகேவா? 6வது சுற்று கேட்டு சொல். இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் 6வது சுற்று கேட்டு சொல். இந்த சுற்றின் முதல் கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, காஃபின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மாவுடைய பாங்கை செவியுறும் போது எந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்வார்கள்? ஏ சாத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அவர்கள், பி சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், சி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள், டி அஸ்மா பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா 100 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 30 செகண்ட்ல நீங்க பதில் சொல்லணும்னா உங்க போன் ஆஃப் ஃப்ரெண்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போன் ஆஃப் ஃப்ரெண்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 50 மதிப்பெண் தான் கிடைக்கும். இன்னும் 15 செகண்ட் இருக்கிறது. இன்னும் 6 வினாடிகள். 4, 3, 2, 1 முடிந்தது. முடிஞ்சிருச்சு. போன் ஆஃப் ஃப்ரெண்டை தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். போன் ஆஃப் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிங்க. ஸ்பீக்கர் போன்ல போட்டுங்க, பதில சொல்லிங்க. எடுத்துட்டாரா? எடுத்துட்டாருன்னு சொன்னோன்னா டைம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்பீக்கர் போன்ல போட்டுங்க. மைக்ல சொல்லுங்க கொஸ்டினை. அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மாவுடைய பாங்கு அதை செவியுறும் போது எந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அப்படின்னு. சாத் பின் சுராரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், சாத் பின் அபி வக்காஸ், சாத் பின் முஆத், அஸ்மா பின் அம்ரு. சாத் பின் அபி வக்காஸ். சரிங்க, ஜஸாக்கல்லாஹ்.
காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். பி. பி. காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மாவுடைய பாங்கை செவியுறும் போது எந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்பதற்கு போன் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலமா நீங்க சாத் பின் அபி வக்காஸ் என்பது சரியான பதிலா பாத்துருவோமா? சாத் பின் அபி வக்காஸ் என்பது தவறான பதில். சரியான பதில் சாத் பின் ஜுராரா என்பதுதான் சரியான பதில். இதற்கு ஆதாரம் 1069வது ஹதீஸாக அபுதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் காஃப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எனது தந்தை காஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மாவுடைய பாங்கை செவியுறும் போது அஸ்ஸத் பின் ஜுராரா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்ற செய்தி அபுதாவுதில் 1069வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சொல்லியிருந்தாலும் பார்த்திருக்கலாம், சரியா இருந்திருக்கான்ட்டு. சரி, அந்த வாய்ப்பு உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்காமல் செய்துவிட்டது. அடுத்த கேள்வி, கேட்டு சொல் என்கின்ற இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. எனது உம்மத்தில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் என்று யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள்? ஏ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், பி உமர் ரலியல்லாஹு அவர்கள், சி அலி ரலியல்லாஹு அவர்கள், பி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம். எனது உம்மத்தில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் என்று யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். இன்னும் 4 செகண்ட் தான் இருக்கு. போன் ஆஃப் ஃப்ரெண்டை நீங்க கான்டாக்ட் பண்ண போறீங்க. அப்போ 100 மதிப்பெண்ல இருந்து 50 மதிப்பெண் உங்களுக்கு மைனஸ் ஆகிறது. 50 மதிப்பெண் தான் இருக்கு. போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்றீங்களா? கான்டாக்ட் பண்ணி ஸ்பீக்கர் போன்ல போட்டுங்க, மைக்கு கையில் வச்சுங்க. ரிங் போதா? எடுத்துட்டாரா? பேசுங்க. அதாவது கேள்வி என்னன்னா, எனது உம்மத்தில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் என்று நபி அவர்கள் யாரை குறிப்பிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ நீதத்தை கடைபிடிப்பதில் அபூபக்கர் அவங்க, உமர் அவங்க, அலி, உஸ்மான். கேட்கல. உமர் அலி இல்லாமவா? சொல்லிடலாமா? சரி, டைம் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வேணாம், நமக்கு அபூபக்கர்ல தான் இருந்துச்சு, அதான் சரி உங்கள்ட்ட கேட்டுக்கலான்னு. உமர் தானே? சரி, ஓகே. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு என்பது தவறான பதில். நீங்க தேர்வு செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு தவறானது, உமர் என்பதும் தவறானது, அலி ரலியல்லாஹு என்பதுதான் சரியானது. இதற்கான ஆதாரம் இப்னு மாஜாவில் 154வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனது உம்மத்தில் சமூக மக்களில் நீதத்தை கடைபிடிப்பதில் சிறந்தவர் அலி பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் என்ற செய்தி இப்னு மாஜாவில் 154வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டீர்கள். நல்ல வாய்ப்பு அத்தாரிக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க சொல்லி மதிப்பெண் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கள ரீச் பண்ணிடலாம். பார்த்துடலாமா? கேட்டு சொல் 6வது சுற்றின் 3வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. சஹருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் இடையே 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு நேரம் இருக்கும் என்ற ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் யார்? நிறைய பயன்ல கேட்டிருப்போங்க. ஏ சைது பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், பி உஸாமா இப்னு சைத் ரலியல்லாஹு அவர்கள், சி சலாமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அவர்கள், டி அம்ர் இப்னு ஜமுஹ் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம். நமக்குன்னு வருது பாருங்க கொஸ்டின், அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கான நேரம் 17 செகண்ட் தான் இருக்கு.
பதில் தெரியவில்லை என்றால் போன் ஆஃப் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நேரம் முடிஞ்சிருச்சு. போன் ஆஃப் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்களா? போன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஸ்பீக்கர் போனை போட்டுங்க, மைக்கை கையில் வச்சுங்க, போன் பக்கத்தில் சத்தமா பேசுங்க. ஹலோ சார், இந்த கேள்வி சொல்கிறேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. சஹருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் இடையே 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு நேரம் இருக்கும் என்ற ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ சயித் பின் ஷாபித் அலி, உசாமா இப்னு சயித் அலி, சலமா இப்னு அஹ்வா அலி, அம்ர் இப்னு ஜமூ அலி. 20 செகண்ட் தான் இருக்கு. தெரியலையா? லைவ்ல இருக்கா? ஆமாம் பாய், லைன்ல இருக்கு. 10 செகண்ட் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சொல்லி போட்டாரு. கன்ஃபார்மான்னு கேளுங்க. கன்ஃபார்ம் தானே பாய்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ சரியான பதில். ஒரு யூகத்தில் சொன்னாலும் சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். இது முஸ்லீம்ல பாத்தீங்க அப்படின்னாக்க 2002வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் சஹர் செய்துவிட்டு பின்னர் ஃபஜர் தொழுகைக்காக தயாராவோம் என்று. சாத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் சஹருக்கும் ஃபஜர் தொழுகைக்கும் இடையே எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு சாத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனில் 50 வசனங்கள் ஓதும் நேரம் என்று பதிலளித்தார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் 2002வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. கேட்டு சொல் சுட்டின் 4வது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. தயாரா இருக்கீங்களா? மைக் கையில் வச்சுக்கங்க. உங்களுக்கான கேள்வி, அல்லாவின் வேதத்தை ஓதுவதில் மிகச் சிறந்தவர் என்று யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? மைக் எடுங்க. உங்களுக்கான நேரம். முஆத் பின் ஜபர் ரலியல்லாஹு அவர்கள், சயித் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள், உபை பின் காஃப் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. அல்லாவின் வேதத்தை ஓதுவதில் மிகச் சிறந்தவர் என்று யாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? ஆப்ஷன் பி சயித் பின் சாபித். ஆப்ஷன் பி சயித் பின் சாபித். உங்களுக்கு போன் ஆஃப் த ஃப்ரெண்ட் இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதுல தவறான பதிலாம் யூஸ் பண்ண முடியாது. கன்ஃபார்மா? சயித் பின் சாபித் அப்படிங்கிறது சரியான பதிலா பார்த்துடலாமா? சரியான பதிலாக இல்லாததனால் நீங்கள் போன் ஆஃப் ஃப்ரெண்டோட அந்த வாய்ப்பையும் இழக்கிறீர்கள். சரியான பதில் உபை பின் காஃப் ரலியல்லாஹு அவர்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் இப்னு மாஜாவில் 154வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவதில் மிகச் சிறந்தவர் உபை பின் காஃப் ரலியல்லாஹு அவர்கள் என்ற செய்தி இப்னு மாஜாவில் 154வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சரி, மிக விருப்பமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்தின் 7வது சுற்று செய்கையும் பதிலும் சுற்றின் முதல் வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. யார் எடுக்க வர்றா? ஏதாவது ஒன்று எடுங்க. எடுத்து இப்படி வாங்க, திரும்புங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. என்ன போட்டிருக்கு? நீங்க பேசுறீங்க, நடிச்சு காட்டுங்க செய்கையில். 60 செகண்ட் டைம் அங்கே ஓடிட்டு இருக்கு. ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட். பேசக்கூடாது. உங்களுடைய மைக்கில் வச்சுருங்க, மைக்கில் கேளுங்க, மைக்கில் வச்சுங்க. ஒரேடியாக வானம் பூமி. வேற வேற மாதிரி ஆக்ஷன் மாத்தி புரியுற மாதிரி சொல்லுங்க. கப்பலா?
26 செகண்ட் தான் இருக்கு. சரியா சொன்னா 50 மதிப்பெண் கிடைக்கும். என்ன இருக்கோ அதை அப்படி காட்டுறேன். காட்டலாம் மாட்டாரு, செய்கையில தான் காட்டுவாரு. நீங்க தான் கண்டுபிடிக்க. அவர் கரெக்டா தான் காட்டுறாரு, நீங்க கண்டுபிடிக்க முடியல உங்களால. நேரம் முடிஞ்சிருச்சு. அவர் செய்கை காட்டினது என்ன காட்டினார்? அல் இக்லாஸ், தூய்மைப்படுத்துதல் அப்படிங்கிற செய்கையை காட்டியிருந்தார். சரியான பதில் சொல்லியிருந்தால் 50 மதிப்பெண் கிடைச்சிருக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்தீர்கள். சரியான பதிலை தேர்ந்தெடு, மதிப்பெண்ணை வென்றெடு. செய்கையும் பதிலும் என்ற சுற்றின் இரண்டாவது கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. நீங்க அதிலிருந்து எடுத்து செய்கை மூலியமாக அவர்களுக்கு காட்ட வேண்டும். டைம் ஸ்டார்ட். 60 செகண்ட்ல நீங்க சொல்லணும். நஜ்மு, நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது சரியான பதில். அத்தியாயத்தின் தமிழ் விளக்கம் நட்சத்திரங்கள் என்பது சரியான பதில். சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். செய்கையும் பதிலும் சுற்றின் மூன்றாவது கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. எடுக்கலாம், எடுத்துட்டு இங்க வந்துருங்க. உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட். மைக் எடுத்துங்க, மைக்கை கையில் வச்சுட்டு கேட்டுங்க. நீங்க கேட்கலாம், அவர் பதில் பேசக்கூடாது. 49 செகண்ட். சரியா பதில் சொன்னா 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். கண்டுபிடிக்க முடியல, ஆனா மற்ற அணியினர் கண்டுபிடிச்சுவாங்க உங்களுக்கு நீங்க செய்யறதை வச்சு. இன்னும் 14 வினாடிகள் தான் இருக்கிறது. ஒரே பதில தான் நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவர் மாத்தி மாத்தி கேட்கிறார். என்ன பதில் போட்டிருக்கு சொல்லுங்க. உசிலத் விவரிக்கப்பட்டது. அதான் விவரிக்கப்பட்டதுன்னு அவர் விவரிச்சு வச்சு காட்டார். சரி, வாய்ப்பை அர் ரஹ்மான் அணியினர் இழந்து விட்டார்கள். ஒரு 50 மதிப்பெண் கிடைச்சிருக்கும். அடுத்தது செய்கையும் பதிலும் சுற்றின் நான்காவது கேள்வி அஸ்ஸம்ஸ் அணியினருக்கு. வாங்க. இப்படி வந்துருங்க, மைக்க கையில் வச்சுங்க. ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய தலைப்பு வந்திருக்கு அவருக்கு. நடிச்சு கிடிச்சு காட்டிட்டு போறாரு. பாருங்க, முடிஞ்சிச்சு, சொல்லிட்டாருங்க. நீச்சல், நீந்தி செல்பவை. நல்ல தலைப்பு. முன்னோக்கி, கடல், பறவை, புறாக், கால்நடைகள். இன்னும் 32 செகண்ட் தான் இருக்கு. செய்கை பதில் அந்த அளவு சிரமமா இருக்கா? கால்நடைகள். இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது, வாயே திறக்க கூடாது, நீ சொல்லுங்க. ஆனா நல்ல ஆக்சன் காட்டுறாரு. நூஹ், அந்த கப்பல். திமிங்கலம். அவர் விட்டாங்க வந்துருவார் போல இருக்கு. போக நேரம் முடிஞ்சிச்சு, பாய்ந்து செல்வார். அல் ஆதியாத், பாய்ந்து செல்பவை என்ற அந்த செய்கையை தான் அவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு காட்டினார். அவன் அந்த செய்கையும் பதிலும்ல ஒரே ஒரு அணியினர் தான்
அத்தக்வீர் அணியினர் தான் 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். சரியான பதிலை தேர்ந்தெடு, மதிப்பெண்ணை வென்றெடு. மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் 4 அணியினர் மிக விறுவிறுப்பாக பங்கு பெற்று தங்களுடைய பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒவ்வொரு அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் பார்த்தலாமா? அர் ரஹ்மான் அணியினர் 300 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தில் இருக்கிறார்கள். அத்தக்வீர் அணியினர் 400 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். அத்தாரிக் அணியினர் 250 மதிப்பெண் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள். அஸ்ஸம்ஸ் அணியினர் சிறப்பா போயிட்டு இருந்த அணி திடீர்னு பின்வாங்கிருச்சு. அவர்களும் 250 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள். இன்னும் இருக்கிற சுற்று 3 சுற்று தான். அந்த 3 சுற்றுல ஒரு 150 மதிப்பெண்கள் பெற்றால் அவர்களை நீங்க சரிசமா பிடிக்க முடியும். வாய்ப்பு இருக்கிறது, நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இணைய குடும்பத்தின் 8வது சுற்றாக சரியான பதிலை தேர்ந்தெடு, மதிப்பெண்ணை வென்றெடு என்ற இந்த சுற்றில் முதல் வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. உங்களுக்கு கேள்விகள் வரும். அதற்கான சரியான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லினால் ஒரு கேள்விக்கு பொறுத்துக டைப்ல வரும். 1க்கு 20 மதிப்பெண் கிடைக்கும். பார்த்தலாமா? சரியான பதிலை தேர்ந்தெடு, மதிப்பெண்ணை வென்றெடு சுற்றின் முதல் வாய்ப்பு அர் ரஹ்மான் அணியினருக்கு. ஒட்டுத்துறி போர், அகல் போர், பத்ர் போர், முஸ்லிம் படை வீரர்கள் 310 நபர்கள், கைபர் போர். இதற்கான சரியான பதில் இந்த பகுதியில் இருக்கு. அதை நீங்க மைக்ல சொல்லலாம். 50 செகண்ட் இருக்கு. மைக் எடுத்துங்க கையில. ஒட்டுத்துணி போர் அப்படின்னா எதிரிகள் படை வீரர்கள் 1300 நபர்கள். பத்ர் போரோடு தொடர்புடையது. முத்தா திருமண தடை, அக்ஸா போர், தாத்தூர் ரிகாவு போர், இதோடு தொடர்புடையதா சொல்லலாம். மைக் எடுத்துங்க. அந்த 30 செகண்டுக்குள்ள நீங்க சொன்னாதான் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அகல் போர், முதா திருமணம் தடை. அகல் போர், முதா திருமணம் தடை. முத்தா திருமணம் தடை. பத்ர் போர், எதிரி படை வீரர்கள் 1300 நபர். கைபர் போர், அக்ஸா போர். கைபர் போர், அக்ஸா போரா? 3க்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்கீங்க. முதல் சொன்னது அகல் போருக்கு எது பதிலா சொன்னீங்க? முதா திருமணம் தடை அப்படிங்கிறது தவறான பதில். சரியா? 2வதுக்கு எது சொன்னீங்க? பத்ர் போருக்கு 1300 வீரர்கள் சொன்னீங்க. அது சரியான பதில். 1க்கு சரியான பதில். 3வது கைபர் போரோட சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? கைபர் போருக்கு அக்ஸா போர். கைபர் போருக்கு அக்ஸா போர் சொன்னதும் தவறான பதில். நீங்க சொன்ன 1 மட்டும்தான் சரியான பதில். பத்ர் போர், எதிரிகள் படை வீரர்கள் 1300 நபர்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கு மட்டும் உங்களுக்கு 20 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.